எல்லாரும் ரெண்டு ஊழியர்களுக்காக நல்ல கரங்களை தட்டிடலாமா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்ச என்னுடைய ஃபாதர்ஸ், அதே போல இந்த வருஷத்துல இருந்து இவர் என்னோட சர்ச்சு பாஸ்டர். ஸோ அவங்கள கூப்பிட்டு இந்த ஊழியத்தை நடத்தணும்னு சொல்லி ஏசப்பா ரொம்ப பாரப்படுத்தினாங்க. அதுக்கான எல்லா காரியத்தை வாக்கியம் பண்ணாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம ஊர் ரொம்ப பாக்கியமான? ஆமென். சத்தமா நல்ல கரங்களை தட்டிடலாமா? ஆமென். சரி, முதலாவது கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேவிட் சாமன்ட்ட இருந்து போவோம். ஓகே, உங்க கைகள் குறுகவில்லை, அந்த சாங் பாடல் பிறந்த கதை, அந்த பாடல் எப்படி ஏசப்பா பேசுனாங்க? பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்திலே கூடி வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். ஆமென். என்னை பற்றி கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் விசேஷமானவன் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானவைகள். ஆமென். பாட்டு எழுதணுங்கிறது என்னுடைய எய்ம் கிடையாது. எனக்கு பாட்டு எழுத வராது. பாட்டு எழுதுவேன் என்று என் சின்ன வயசுலேருந்து நான் நினச்சதும் கிடையாது. ஆனால் சிறு வயதுலேருந்தே கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருந்தா, பட் அதை நான் பயன்படுத்தலை. பாஸ்டர் ஃபேமிலி பிறந்து சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் வளர்ந்தேன். எனக்குள்ள பாடுற கிருபை இருக்குங்கிறது நான் ஆரம்பத்தில் அது புரியலை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபீமேல் வாய்ஸ் தான் என் வாய்ஸே. சொல்ல போனால் 10th ஸ்டாண்டர்ட் வரை என் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனாலே நான் பாடாமல் இருந்து 10th அப்புறம் என் வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனாலும் ஆண்டவருக்காக பாடுறது நான் ரொம்ப ஷையாக தான் இருந்தேன். பட் ஒரு டைம் வரும்போது ஆண்டவர் உருவாக்குனார். உங்கள் கைகள் குறுகவில்லை என்கிற பாடல் அது எனக்கு தெரிஞ்சு அது என்னுடைய 11th சாங் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அநேக பாடல்கள். இந்த பாடல்கள் உருவாக ரீசனே கர்த்தர் நடத்தின பாதை. எனக்கு திருமணம் முடிந்து 4 வருடங்கள் குழந்தை கிடையாது. அந்த 4 வருடங்கள் காத்திருந்த காலத்துல பாட்டு எழுதணுமேனு எந்த பாடலும் நான் எழுதினது கிடையாது. ஏன்னா நான் பாட்டு எழுதணும்னு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போல்லாம் உண்மையிலே பாட்டு வராது. நிறைய பாட்டு நானா எழுதி பார்ப்பேன், டியூன் போட்டு பார்ப்பேன். எனக்கே சிரிப்பா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறது. அப்புறம் நான் அதை ட்ரை பண்றதை விட்டுட்டேன். பட் அது 4 இயர்ஸ்ல ஆண்டவர் எங்களை ஃபேமிலி ஆண்டவர் அதிகம் உருவாக்கினார். அநேக வேர்டு விசேஷமா வர்ஷிப் பண்ணும்போது, பர்சனலா வர்ஷிப் பண்ணும்போது அநேக பர்சனலா கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை ஆண்டவரை டியூன் போட்டு கொடுத்தார். அப்படிதான் ஆண்டவர் அநேக பாடல்களை கொடுத்தார். அப்பதான் அற்புதம் செய்யுங்கப்பா, என்னால் ஒன்று இதெல்லாம் நிறைய பாட வச்சார். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பையன் பிறக்கிறான், ஐசக். அவன் பிறந்தது எனக்கு பெரிய சாட்சி. எனக்கு அவன் பிறந்ததே போதும், இதுதான் என்னுடைய திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளைய பிறக்காதுன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்டா எனக்கு ஐசக் கொடுக்கிறார். ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்பது, நான் உனக்கு தாவீதின் சந்ததியை போலவும் லேவியின் சந்ததியை போலவும் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னாரு என் திருமணம் முடிஞ்ச ஆரம்பத்துல. அப்ப அந்த டைம் இருந்த எனக்கு நம்பிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, குறையாம 2 பிள்ளைங்க ஆண்டவர் தருவார்னு. ஸோ என்னுடைய ஆரம்ப ஜெபம் திருமணம் முடிஞ்ச ஸ்டார்டிங்ல இருந்து என்னுடைய பிரேயர் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு நீங்க பிள்ளைகளை தர போறதற்காக ஸ்தோத்திரம், அப்படிதான் ஜெபிப்பேன். ஆனா காத்திருக்கிற காலம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. என் கண்டிஷன் மோசமா இருக்குது. எங்களுக்கே தெரியுது எங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு. அப்படி இருக்கும்போது என் ஜெபம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு பிள்ளைகள்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டேன். நீங்க ஒன்னே ஒண்ணு தந்தா போதும் ஆண்டவர், அதுவே எனக்கு திருப்தி. பொதுவாகவே காத்திருக்கிற காலத்துல ஆரம்பத்துல நம்ம ஃபெய்த்ல பேசுற வார்த்தைலாம் பயங்கரமா இருக்கும். ஆனா காலம் நம்ம கணக்குக்கு அது கூடுதலா போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, என்ன ஃபெய்த்ல பேசணுமோ அது அப்படியே நம்ம சுருக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் இப்படி ஜெபிக்க வச்சார். ஐசக் பிறந்தது பிறகு நான் இன்னொரு பிள்ளைக்கெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. ஆனா சரியா ஐசக்குடைய 1.5 வருஷம் நினைக்கிறேன் அவனுடைய. இப்ப சென்னையில இருக்கும்போது என் ஒய்ஃபுக்கு திடீர்னு தலை சுற்றல் மாதிரி இருந்துச்சு. சரி சும்மா செக் பண்ணி பார்ப்போம்ட்டு செக் பண்ணி பார்த்தப்போ பாசிட்டிவ். எங்களுக்கு ஷாக். நாங்க 2 முகத்தை இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இது நாங்க கேட்டு வாங்கினது இல்லை, ஆர்டர் கொடுத்த கிஃப்ட். ஆமா, ஆண்டவர் தந்தது சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு வார்த்தையும் கொடுத்தார். ஆண்டவர் சீயோன் கேட்டு மகிழ்வதாகங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்போ அந்த வேர்டோட ஆண்டவர் எதையும் கன்ஃபார்ம் பண்ணாருன்னா, 2வது ஆண்டவர் ஒரு பெண் குழந்தை தான் தரப்போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஸோ நாங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். 6 months ஆகுது. பிள்ளைக்கான பேரும் கன்ஃபார்ம் ஆகுது, ரேமான்னு பேர் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ எல்லாமே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது. நாங்கள் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் வேர்டை தந்து இது உங்களுக்கு பிறக்க போகிறது பெண் பிள்ளை, பேரை ஃபஸ்ட்டே இங்கே 3 பிள்ளைங்களுக்கு, எனக்கு இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க கிருபையினால. 3 பிள்ளைங்களுக்கும் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ 6வது மாசத்துல இருக்கும்போது இந்த உங்க கைகள் குறுகவில்லை, இந்த 2 லைன் வந்து ஆண்டவர் என் வாயில் அதிகமாக சொல்ல வச்சுட்டே இருந்தார். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை. அப்பதான் 6 months ஆகும்போது நினைக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் இருக்கும்போது, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் பிள்ளைய ரொம்ப அழுது கேட்டேன், 2வது பிள்ளைய நீங்க கேட்காமலே கொடுக்குறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லும்போது, ஆண்டவர் வந்து நினைவுபடுத்தினதுன்னா அவர் பேசின வார்த்தை. நான் உங்ககிட்ட என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, தாவீதின் சந்ததியை போல, லேவியின் சந்ததியை போல காலம் தாண்டும் போது, சூழ்நிலைகள் மாறும்போது நீ வார்த்தையை மாற்றலாம், நான் வார்த்தையை மாற்றவே மாட்டேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நான் உன்னை இத்தனை நாட்கள் இப்படி நடத்தினேன்ல, இத்தனை நாட்கள் உனக்கு அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு உனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாரு. அப்பதான் பாட வச்ச, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது. அன்னைக்கு நடக்கும்போது அது கஷ்டமா இருந்தது, இன்னைக்கு அந்த கஷ்டம்லாம் சாட்சியா மாறிட்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லும் போதே சொல்றேன், இன்னைக்கு நடக்கிறது கஷ்டமா இருக்கும், நாளைக்கு இந்த கஷ்டம் தான் சாட்சியாய் மாறும். அவர் செய்வது எல்லாமே நன்மைக்காய் செய்வார். அப்படிதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தார். சகலத்தையும் உருவாக்கினீர், வார்த்தையினால் உருவாக்கினீர். அவர் ஒரு விசை சொன்னதை மறுவிசை திருத்துகிற தெய்வம் அல்ல. அவர் சொன்ன வார்த்தையை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றினார். அவன் அப்போ ஏன் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், ஏன் 3 பிள்ளைங்கன்னு கேட்கலாம். 2 பிள்ளைங்க தானே. அவன் அந்த வேர்டு தரும்போதே ஆண்டவர் வந்து அடுத்து ஒன்று கன்ஃபார்ம் பண்ணார். எதை கன்ஃபார்ம் பண்ணார், உங்களுக்கு 3 பிள்ளைங்கிறது. ஸோ அதை வந்து நாங்கள் அந்த சாட்சி, அது இன்னொரு சாட்சி, அதுக்குள்ளே நான் போகலை. இப்போ இந்த பாட்டுக்குள்ளே சாட்சியை நான் முடிக்கிறேன். ஸோ இப்படி தான் ஆண்டவர் அந்த பாடலை பாட வச்சார். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ. நல்லா கையை தட்டி மகிமை செலுத்தும் கொஞ்சம் பிரைஸ். ஸோ அண்ணாவுடைய ஆண்டவர் வழி நடத்தி வந்த பாதையை நம்ம கேட்டோம். இன்னொரு தேவ மனுஷன்ட்டே நம்ம கேட்க போகிறோம். நம்ம டேவிட் சாம் அண்ணா வந்து லைக் நான் அண்ணன்னு கூப்பிட்டு பழகிட்டேன், அதனால எனக்கு பாஸ்ட்னு வரல. நிறைய சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்து வியப்பாக பார்க்குற ஒரு போதகர். பட் பாஸ்டர் டைட்டஸ் அவங்கள வந்து நீங்கள் ரேர் பார்த்துருக்காத ஜனங்க நிறையா இருக்கிறீங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியும் ஒரு பாடல் வந்து நிறைய ஜனங்கள் சபையில் பாடியிருக்காங்க, ஸ்டில் பாடிட்டு இருக்காங்க. நான் அழைக்கப்பட்டவன்னு சொல்லி ஒரு பாட்டு, ஆனால் இவர் தான் எழுதினார்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதையும் ஒரு 2 லைன் பாடி அவரும் கடந்து வந்த பாதை, தென் அந்த பாடல் எப்படி அவர் வழி நடத்தி ஆவியானவரோடு வழி நடத்தி எப்படி எழுதினார் என்பது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம கிட்ட பதிஞ்சுக்க போகிறாங்க. நல்ல கையை தட்டியே நம்ம அவங்கள நான் இங்கே உட்காந்து இருக்கிறது தேவ கிருபையின் வெளிப்பாடு மட்டும்தான். பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர செய்கிற கர்த்தர். ஆமாம். ஒரு சாட்சியோடு சொல்லணும்னு விருப்பப்படுற ஜெரோம் திருமணத்துக்கு வந்திருந்தேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்ஷிப் பண்ண சொன்னாங்க. எனக்கு அடுத்த நாள் பெங்களூரில் மீட்டிங் இருந்தனால நைட்டே நான் கிளம்பிட்டேன். அன்னைக்கு தம்பி ஸ்டீஃபனும் ஜெரமும் வந்து ஸ்டீஃபன் வந்து சொன்னாங்க, அண்ணன் உங்கள் பக்கத்து ரூம் தான் பாஸ்டர் டேவிட் சார்ந்திருக்கிறாரு,
அவரை போய் மீட் பண்ணலாம் வாங்கினேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன், பாஸ்டர் இப்போ தான் டயர்டாக வந்திருப்பாரு, வேண்டாம் நம்ம ஆண்டவராக ஒரு சூழ்நிலைமையை உருவாக்குவார். நான் சொல்லிட்டு தம்பி போயிட்டா. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானது உடைய கையினால் வாய்க்கும், நீங்கள் எப்போ அதை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ செய்யுங்க. பாருங்கள் இன்றைக்கி இப்படி உட்கார வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை நான் கேட்ட ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி 2013 ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டேன். 2013 எனக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. ஆனால் சண்டே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்கிற ஒரே ரீசனுக்காக உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்தேன். அன்னையிலேருந்து முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா ஊழியக்கார் கிடையாது, எனக்கு யார் ஸ்டேஜ் கொடுப்பாங்க, எங்கள் சபைக்கு வாங்க யார் சொல்லுவாங்க, ஒன்றுமே கிடையாது. அப்போது சென்ட்ரல் ஜெயில், எங்கள் பெங்களூரில் சென்ட்ரல் ஜெயில் இருக்கிற ஒரு பகுதியில் ஊழியம், ஒரு ஸ்லம் பகுதியில் ஊழியம் செய்யும்போது ரொம்ப கஷ்டம். பேல்பூரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பேல்பூரி, மசால் பூரி, அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த பேல்பூரி வாங்குறதுக்கும் கையில் காசு இருக்காது, வண்டியில் பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது. அவ்வளோ தேவையின் மத்தியில் ஒரு நாள் ரொம்ப மனசு உடஞ்சி எங்கள் வீட்டிலேருந்து கேட்குறாங்க, அடுத்து என்ன செய்ய போகிற, வீட்டில் நிறைய தேவை இருக்குது. அப்போ நைட்டு ஒரு 11 மணிக்கு சர்ச்சு டோரை சாத்தி 2 கையை தூக்கி, ஆண்டவரே என்னால் முடியல, இனி என்னால் ஓட முடியாது, எனக்கு நீங்கள் எதனா ஒரு வழி காமிங்கன்னு சொல்லும்போது உள்ளத்துலேருந்து ஒரு வரி வருது. டி மேஜர் தானே. ஓடுவேன் நான் ஓடுவேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுவேன். இந்த வரியை ஒரு 2 அவர் பாட வச்சிருக்கிறார். இதை மட்டும் பாட வச்சார். இதை மட்டும் பாடி தூங்கிட்டேன். நல்லா தூக்கம். அன்னைக்கு எந்த கவலை இல்லை. காலையில் எங்கள் வீட்டுக்கு போனேன். இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு போகிற பாதி வழியில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லை 2 வீலரில். இதெல்லாம் ஆண்ட்ரு சாட்சி. பெட்ரோல் போடுறதுக்கு ஜோபில் பணம் இல்லை, யாருக்கும் ஃபோன் பண்ணியே கேட்க முடியும். நான் ஒரு பிரதிஷ்டை செஞ்சேன், ஊழியத்துக்கு வந்துட்டு மேலே எங்கள் அப்பா கிட்ட 1 ரூபாய் கேட்க மாட்டேன், இது வரைக்கும் கத்துறேன்னு என்னை அப்படி வச்சிருக்கிறேன். அப்போ பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லை, பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் இருக்குது, கண்ணில் கண்ணீர் ஊற்றுது. ஹெல்மெட் போட நல்வர, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, டேங்க் மேலே கை வச்சு இயேசுவே நாமத்தினால வீட்டுக்கு போய் சேரணும். வண்டி ஆன் பண்ண 22 கிலோமீட்டர் வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஓடிச்சு. இது சத்தியம், ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த காலை அந்த டைமில் தான் இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார். நிந்தனை தோல்விகள் இழப்புகள் வந்தாலும் எந்த நேசர் என்னோடுண்டு, தோல்விகள் இழப்புகள் வந்தாலும் எந்த நேசர் என்னோடுண்டு, அவர்காக வாழ்வேன், அவர்காக மரிப்பேன், அவர்காக எல்லாம் சகிப்பேன், அவர்காக வாழ்வேன், அவர்காக மரிப்பேன், அவர்காக எல்லாம் சகிப்பேன். ஓடுவேன் ஓடுவேன் நான் ஓடுவேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுவேன். 2013 பாட்டு வந்துச்சு. 2018 சபையை ஆரம்பித்தோம். ஆனால் அவ்வளோ ஆண்டு கர்த்தர் என்னை உருவாக்குனார், மறைவில் வச்சு உருவாக்குனார். இன்னைக்கு இந்த பாடல் நிறைய இடத்துல பாடுறாங்க, நிறைய பாஷையில் பாடுறாங்க. எனக்கு தெரியல இங்கெல்லாம் எப்படின்னு. ஆனால் இந்த பாட்டை இன்னும் ரிலீஸ் பண்ணலை, சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. நல்ல கையை தட்டி நம்ம அண்ணனுக்கு. தேங்க்யூ அண்ணா, இது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நான் அடுத்தவங்க 2 பேருக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போது நிறைய அன்பிலிவர்ஸ் வந்துட்டு நம்ம பாவத்தில் இருக்கிற பார்க்குறோம், பிலிவர்ஸ் கூடமே நம்ம பாவத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்கிட்ட இருந்து நம்ம உண்மையிலே தள்ளி இருக்கணுமா, இல்லை ரொம்ப நம்ம பரிசுத்தை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அப்புறம் ரொம்ப நம்ம ப்ரொடெக்டாக நம்ம ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம காத்துக்கிற மாதிரி இருக்கிறது, இது சரியா இல்லை தப்பா? தள்ளி இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு நேரத்துல சொன்னது கிடையாது. தள்ளி இருந்தால் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது? கிறிஸ்துவை வெளிப்படுத்த அவங்க கிட்ட நம்ம தேவ அன்பை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்.
அவர்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் திருந்தணும். அவங்க செய்கிறாங்க, அதனால நான் அவங்க கூட இருக்கிறதுனால நானும் செய்கிறதும் தப்பு. அவர்களுக்கு கூட நான் இருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் படித்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எல்லாருக்குமே என்ன எப்படி தெரியும்னா பாஸ்டர் பிள்ளைங்கிறது தெரியும். ஏன் ரீசன்னா எங்கள் அப்பா அங்கே உள்ள பிடிஏ பிரசிடென்ட். ஸோ நம்ம தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு தான் ஆகணும். பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் பெரிய சோதனை. ஏன்னா எல்லாருமே வந்து பாஸ்டர்ஸ் பிள்ளைங்கன்னா ஏதோ பர்ஃபெக்ட் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போது என் கூட எனக்கு சில கேரக்டர்ஸ் உண்டு. பசங்க கெட்ட வார்த்தை போட்டால் பிடிக்காது, அப்புறம் தேவையில்லாத பழக்கம்லாம் செஞ்சால் எனக்கு பிடிக்காது, நான் கோவப்பட்டுருவேன். அதனால என் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இது டேவிட்க்கு பிடிக்காது அதனால செய்யக்கூடாது அப்படி தனியாக போய் செய்வாங்க. ஆனால் என் கூட இருக்கும்போது அவங்க அந்த ஈவன் ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, தேவையில்லாத சம்பாஷணைகள் பேச மாட்டாங்க. ஏன்னா இது டேவிட் சாமுக்கு பிடிக்காது. நான் வந்து பர்ஃபெக்டாக வாழ்ந்ததுனால அப்படி சொல்லலை, ஆனால் நான் அதை நான் இன்றைக்கும் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ நாம் தேவனுக்கு அடுத்த காரியத்தை நம்மிடத்தில் காண்பிக்கும் போது நம்மை சார்ந்தவர்கள் அந்த காரியத்தில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆவாங்க. நான் அவங்க இல்லை அவன் இப்படி பண்ணுறான் அதனால நான் பேச மாட்டேன்னு ஒதுங்கிட்டேன்னா அதில் கிறிஸ்துவின் அன்பை காட்டவும் முடியாது, அவங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் முடியாது. அதை நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். ஃபெலோஷிப் வந்து தேவனுடைய ஐக்கியம், தேவனோடு உள்ள உறவில் உள்ளவர்கள்ட்ட ஐக்கியம் வைக்கணும். ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லார்கிட்டே வைங்க, எல்லார்கிட்டே பேசுங்க, எல்லார்கிட்டே அன்பாக இருங்க. சத்ருவ சிநேகிங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உங்களுடைய ஃபெலோஷிப் இருக்கிறது. தானியேல் பாபிலோனில் எல்லார்கிட்டையும் பேசுவார், ஆனால் அவருடைய ஐக்கியம் என்பது ஜெபிக்கிற நண்பர்களோடு இருந்தது, பரிசுத்தமும் வாழ்கிறவர்களோடு இருந்தது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் பழகிறது எல்லாருக்கிட்டையும் பழகணும், ஆனால் அந்த பழக்கம் என்னில் கரை வராதபடி நான் காத்துக்கணும். அது ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு. தேங்க்யூண்ணா. டைட்டஸ் அண்ணா, உங்களோட ஒப்பீனியன்? நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படணும் என்பது பிதாவினுடைய சித்தம், அதனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் எல்லாரையும் தேவ பிள்ளையாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் பாவியாக இருந்தாலும் அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்குது. கவனமாக கேளுங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த வெளிச்சம் மனுஷனுக்கு ஜீவனாய், அந்த ஒளி மனிதனுக்கு ஜீவன். இப்போ நமக்குள்ள மட்டும் அந்த ஜீவன் இல்லை, அன்பிலிவர்ஸ்குள்ளேயும் தேவனுடைய ஜீவன். தட்ஸ் அ போர்ஷன் ஆஃப் காட், த போர்ஷன் ஆஃப் த லைஃப் ஆஃப் காட். நம்ம கர்த்தர் அவங்கள பார்க்குற மாதிரியே நாம்ளும் அவங்கள பார்க்க பழகிட்டோன்னா அவங்க இயேசுக்கிட்ட வந்துடுவாங்க. மகதலேனா மரியாள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டாங்க? இயேசு பார்த்த பார்வை வேற, பிரதான ஆசாரியர்கள் பார்த்த பார்வை வேற. நம்ம ஆண்டவர் பார்க்குற மாதிரியே உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த அன்பு ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு முக்கியமான கொஸ்டின் ரெண்டு பேர்ட்டையுமே நான் கேட்க ஆசைப்பட்றேன். பில்லி கிரகாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா, பலிபீடத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருப்பார், வீட்டு கிச்சனுக்குள்ளே போனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். ஸோ நாங்கள் உங்களுக்கு அடுத்து வர்ற தலைமுறை ஊழியக்காரங்களாக வரோம். சில நேரங்களில் நாங்கள் நடிக்கிறோமோன்னு தோணுது. பலிபீடத்தில் ரொம்ப நல்லா ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. அந்த வார்த்தையை கொண்டு அந்த மண்டேவோடைய அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த உலகத்தனமான காரியங்கள், இது வந்து ஊழியக்காரங்களும் சரி விசுவாசிகளும் சரி அந்த வார்த்தையின்படியே நம்ம செய்தி கேட்குறவங்களா இருக்கிறாங்க, பிலீவர் செய்தி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க கொடுத்த வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு சஜஷன் நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். பில்லி கிரகாமோடைய கையை கிழிச்சால் ரத்தம் தான் வரும், எங்க கையை கிழிச்சால் ரத்தம் தான் வரும். அப்போ அவரால் பலிபீடத்துலையும் வீட்லையும், ஏன்னா மோசி தன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர், இவங்களால இருக்க முடியும்னா ஏன் ஒரு 3 நாள் அனலா இருக்கும்னு நிறைய யூத் சொல்லுவாங்க. 3 நாள் நல்லா இருக்கும், மறுபடியும் விழுந்துடுறோம். ஸோ ஆல்சோ பெரியவங்களா இருக்கலாம், என்ன அறியாம இந்த கெட்ட வார்த்தை வந்துருச்சு, என்ன அறியாம கோவப்பட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்னை பார்க்குறாருன்னா என்னை பார்க்கும்போது எல்லாமே நிர்வாணமா இருக்கு. அப்போ என்னுடைய நினைவுகளும் அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கு, நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஸோ இந்த ஒரு வாரம் இல்லை, சாகிற வரைக்கும் கேட்ட பிரசங்கத்தின்படி அப்படியே வாழ்வதற்கு இன்னும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சஜஷன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள், இது வந்து நம்ம பார்வைக்கு தான் இப்படி, ஆண்டவர் பார்வைக்கு எல்லாரும் ஒன்று தான். மேடையில் இருக்கிற ஊழியர்களும் ஒன்று தான், கீழே இருக்கிற விசுவாசிகளும் ஒன்று தான்.
ஆனா பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் இருபுறம் கற்குள்ள, அதாவது அந்த பட்டயத்துல 2 பக்கமும் ஷார்ப். அந்த பட்டயத்தை ஓங்கி வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி பின்னாடி தான் எடுப்போம் இல்லை? அப்போ எடுக்கும்போது அது யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் வெட்டுது, 2வது தான் கேட்குறவங்கள வெட்டுது. அப்போ ஒரு வார்த்தையை ப்ரீச் பண்ணும்போது அது பேசுகிறவர்கள் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கேட்கிறவர்களும் அது இருபுறம் 2 பக்கம் வெட்டும். ஊழியர்களை பேசுகிறவர்களுக்கும் அந்த வார்த்தை பேசும், கேட்கிறவர்களுக்கும் அந்த வார்த்தை பேசும். இது கேட்கிறவர்களுக்காக மாத்திரம் பேசுறது கிடையாது. என் லைஃப்ல அநேக காரியங்கள் ஆண்டவர் வந்து எனக்கு டீச் பண்ணது, நான் வேதத்தை தியானிக்கும் போது இருந்ததை விட பிரசங்கிக்கும்படியா தியானிக்கும் போது இருந்தது தான் நிறைய. அநேக வார்த்தைகள் ஆண்டவர் வந்து, இன்னும் சொல்ல போனா பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் புதிய புதிய வெளிப்பாடுகளை கத்தர் கொடுக்கும்போது அது அநேக விசுவாசிகளுக்கு ரீச் ஆகும். பட் அது வந்து அந்த டைம் எனக்கு ரொம்ப அது பலனாகும். அப்போ நான் ஜெபிக்கிறது, ஆண்டவரே இன்னைக்கு பேச வச்ச இந்த வார்த்தை என்னில் அப்ளை ஆகட்டும். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஊழியர்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி எல்லாருமே மனிதர்கள். எடுத்த ஒன் டேலெல்லாம் எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. அதே நேரத்தில் பெர்ஃபெக்ட் ஆகாமலும் இருக்கக்கூடாது, டெய்லி அதை பழகணும். ஆமாம், ஒரு ஆரோனுடைய கோலை துளிர் விட வைக்க ஆண்டவர் எடுத்த டைம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நைட்டு பிரசனத்தில் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்சதும் அந்த கோல் வந்து பூத்து காய்க்க வர தொடங்கிடுச்சான். காய்க்க தொடங்கின அந்த கோலை திரும்ப எங்கே தான் கொண்டு வைக்க சொல்கிறாருன்னா, மற்ற கோலெல்லாம் கொடுத்து விட்டாரு, அந்த கோலை மட்டும் பெட்டிக்குள்ளே வைன்றாரு. அதன் அர்த்தம் என்ன? இந்த காய் எப்போவுமே நிற்கணும்னா நீ இந்த பிரசனத்தை மட்டும் விட்டுறாது அப்படின்றாரு. அது பெட்டிக்குள்ளே தான் இருக்கணும், பிரசனத்திலே இருக்கணும். அப்போ டெய்லி இந்த அனுபவம், இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி பிரதர் மூலமாக ஆண்டவர் பேசினது போல் அந்த ஆழத்துக்குள்ளே போக 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 தான் ஆமாம் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். இது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது, இது எவ்ரிடே ப்ராசஸ். அதனால தான் ஆரம்பத்தில் அநேகம் நல்லா தொடங்குவாங்க, கடைசியில் விழுந்துருவாங்க. எனவே தான் பைபிள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ அது எல்லாருக்குமே பொருந்தும். அவன் ஸ்டேஜில் இருந்து பேசுறது ஈஸி, அதல்ல பேச்சுங்கிறது கிடையாது, லைஃப்ங்கிறது தான் கிறிஸ்டியன். ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சில் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க்கையில் தான் இருக்குது. அதை ஊழியர்களும் காட்டணும், விசுவாசிகளும் காட்டணும். நல்லா கையை தட்டி நம்ம ப்ளீஸ். பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் கர்த்தருக்கு முன்பாக ஒரே தராசு தான். ஆண்டவர் வந்து ஊழியக்காரங்களை ஒன்றும் ஸ்பெஷலாக பார்க்கல. அடுத்து 2 Corinthians 4:8 சொல்லுதில்ல, இந்த மண்பாண்டங்களில் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். நம்ம மண்ணுன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே பலவீனம் இருக்குது. ஒவ்வொரு முறை என் பலத்தினால முடியும், என் திறமைனால முடியும்னு சொல்லும்போது கர்த்தர் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். கர்த்தர் சொல்லலை, சிலதை அனுமதிப்பார். ஏன்? நம்ம பலத்தினால எதையும் சாதிக்க முடியாது. ஒவ்வொரு அடிக்கும் நமக்கு கர்த்தருடைய உதவி தேவை என்பதை புரிந்து கொள்ளும்படி சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். இது நம்ம இயேசுவை போல மாற்ற ஆரம்பிச்சிடும். 2 Corinthians 3 கடைசி வசனம் சொல்லுது இல்லையா, கண்ணாடியிலே மகிமையை பார்க்கிறது போல அவருடைய சாயலாக மாறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி இது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது, ஒரு நாள் தூங்கி ஏஞ்ச உடனே மாறுறது கிடையாது. இதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப் தேவை. ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும்னா கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப், கன்சிஸ்டன்ட் மெடிடேஷன் அட் த வேர்ட் ஆஃப் காட், இது தேவை. இது இருந்தால் தான் ஒரு மனுஷன் இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். கடைசியாக சொல்கிறேன், நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள் தான், நமக்கு அவருடைய உதவி தேவை. யோவான் 15:5 சொல்லுகிறது போல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியக்காரங்களுக்கு பொருந்தும், விசுவாசிகளுக்கு பொருந்தும். நம்மை நாளுக்கு நாள் இயேசுவின் சாயலாக மாற்றுகிறதா பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறாரு. அதை துவங்கி இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே அந்த பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எப்போ என்னைக்கு கண்ணை மூடுறீங்களோ அன்னைக்கு நீங்க முழுமையா இயேசுவை போல மாறிடுவீங்க. அது வரைக்கும் ப்ரோசஸ் நடந்துனே இருக்கும். நல்லா கையை தட்டி நம்ம பதிலுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூண்ணா. டேவிட் அண்ணா கிட்ட ஒரு கொஷின். அண்ணா, உம்மை நம்பி நடக்கிறேன், சாரி அந்த பாட்டு இல்லை, கொஸ்டின் மாறிடுச்சு. நல்லா நான் எக்ஸாம் எழுதும் போது கூட இவ்வளோ பயந்தது கிடையாது. ஒரு நிமிஷம்.
ஆமா, உம்மை நம்பி நடக்கிறேன் அந்த பாட்டுல தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கிறீர், அப்புறம் இருளில் நடந்தாலும் எனக்கு முன்பாக அதையும் வெளிச்சமாக மாற்றுவீர் அப்படிங்கிற லைன்ஸ்லாம் வரும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்குமே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு. இதோட பேக்ரவுண்ட் என்ன, அதை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். இதோட பேக்ரவுண்ட், லாஸ்ட் இயர் எங்களுடைய சர்ச்சில் எவ்ரி ஆகஸ்ட் மந்த்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும், அந்த மந்த் ஃபுல்லாகவே. அப்போ லாஸ்ட் இயர் நடந்த ப்ரேயரில் ஒன் டே ஆஃப்டர்நூன் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் ப்ரேயர் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணுறதுக்காக பர்சனலாக சர்ச்சில் கீபோர்டு எடுத்து உட்கார்ந்தபோது ஆண்டவருடைய நடத்துதல் வந்து மேக்சிமம் கத்தர் கொண்டு போகிற பாதை வந்து நமக்கு தெரிஞ்ச பாதை கிடையாது, நமக்கு தெரியாத பாதை தான் கொண்டு போவார். அது தெரியாத பாதையும் எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும்னா, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றா இருக்கும், நம்மளை கொண்டு போகிற ட்ராக்கு வித்தியாசமாக இருக்கும். யோசேப்புக்கு காண்பித்த தரிசனத்துக்கும் யோசேப்பை கொண்டு போன பாதைக்கும் வந்து சம்மதமே கிடையாது. நாம் அநேகர் சோர்ந்து போகிறதுக்கும் தளர்ந்து போகிறதுக்கும் ரீசன் என்னன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசுனது ஒன்றா இருக்குது, ஆண்டவர் என்னை கொண்டு போகிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை பற்றி அவர் பேசவே மாட்டார். அதான் ஏசாயால இருக்குது, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களை தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு போவார். இங்கே குருடன் சொல்லப்பட்டது வந்து கண்ணு தெரியாதவங்கள் அல்ல. கீழே பேசுவார் ஆண்டவர், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அப்போ குருடன் சொல்றது வந்து கண்ணு தெரியாதவங்கல்ல, குருடன் சொல்றது கத்தர் பாதை தெரியாதவங்கள. கத்தர் அந்த பாதையை மறைச்சு கொண்டு போவார். அந்த பாதை நமக்கு தான் மறைவா இருக்குமே தவிர அவருக்கு மறைவு கிடையாது. அப்போதான் ஆண்டவர் வந்து இந்த வசனங்களை மெடிடேட் பண்ண வச்சு ஆண்டவர் வந்து ஒரே ஒரு காரியத்தை எனக்குள்ள பர்சனலாக இடைப்பட்டது வந்து, நீ என்ன நம்பி நில்லை அப்படின்றாரு. நீ என்ன நம்பி நில்லை, உன்னை அழைச்சி ஒரு பாதையில் கொண்டு போறேன்னா பாதி வழியில் கொண்டு வந்து விடவும் மாட்டேன், தெரியாமையும் கொண்டு வர மாட்டேன், உன்னை கொண்டு வர்ற பாதையின் முடிவில் ஒரு மகிமை நான் வச்சிருக்கிறேன்றார். அப்போதான் ஆண்டவர் வந்து அப்படி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போதே பாட வச்ச பாட்டு தான், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன், நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன், நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம். இந்த பாட்டை நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஆண்டவர் ஏன் அப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆண்டவர் ஏன் பாதையை காட்டல? அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் அந்த வார்த்தையை காண்பித்து கத்தர் என்னை நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்குது. அப்படி யாராவது டவுட்டோடு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோசேப்புக்கு தரிசனத்தை காண்பித்தது நமக்கு தெரியும், அதை கத்தர் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றினார், அதை தான் காமிச்சார். ஆனால் எதை காட்டலை தெரியுமா? போகிற ட்ராக்கை காட்டலை, குழிக்குள்ளே போடுறதை காட்டலை, போத்திபார் வீட்டுக்கு போகிறத காட்டலை, சிறைச்சாலைக்குள்ளே போகிறத காட்டலை, மாறா எண்டில் நடக்கிறத காட்டுறார். நமக்கு இந்த இடத்துல பெரிய கொஸ்டின், ஆண்டவர் இதையும் காட்டியிருக்கலாமே. ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் காட்டலைன்னா, ஃபர்ஸ்ட் காட்டின தரிசனத்துக்கு ஆமேன்னு சொன்ன யோசேப்பு இந்த பாதைக்கு ஆமேன்னு சொல்லுவாருன்னு கேட்டா, ஏன் நாம ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே ஃபர்ஸ்ட் காட்டினதே போதும், இது வேற யாருக்காவது காட்டுங்க, நாம அனுமதிக்க மாட்டோங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது, யோசேப்பே இந்த ட்ராக் எல்லாமே டெம்பரரி, இதெல்லாம் கடந்துருவேன், உனக்கு நான் காட்டினது பெர்மனண்டான லைஃப். ஹல்லேலூயா. எது உன் லைஃப்ல பெர்மனண்டோ அதுதான் கர்த்தர் பேசி இருக்கிறார், அதை தான் காட்டி இருக்கிறார்.
கானான் தான் பெர்மனன்ட். அதுதான் எகிப்திற்குள்ள மோசையை சொல்லி அனுப்புறார். சமுத்திரம், யோர்தான், ஏலீம், மாரா இவைகள் எல்லாம் டெம்பரரி. இதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்போம். இது நிற்காது. இது நம்மை மூழ்கடிக்கவும் செய்யாது. இதில் நாம் தோற்று போகவும் மாட்டோம். நமக்காய் ஆயத்தம் பண்ண கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்ந்து பண்ணுவா. எனவே எது உங்களுக்கு பேசி இருக்கிறாரோ, எதை காட்டி இருக்கிறாரோ அதை மட்டும் ஃபோக்கஸாக வச்சுப்போங்க. இன்னைக்கு சந்திக்கிறது எல்லாமே டெம்பரரி. எனக்கு சொல்லப்பட்டது பெர்மனன்ட். God bless you. தேங்க்யூ. ரொம்பவே அற்புதமான நேரம். என்ன, நம்ம நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் போயிருக்கோம், செய்தி ஒர்ஷிப்னு சொல்லி வெளியே வந்துடுவோம். பட் நிறைய டவுட்ஸை 2 பேர் நம்ம கிளியர் பண்ணுறாங்க. ஆனால் நான் பர்சனலாக உங்கள் 2 பேர்கிட்டையும் முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த நாட்களில் யூடியூப், இன்ஸ்டாகிராம்ன்றது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய டூல். நீங்கள் ஆரம்ப சேனல்லேருந்து 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து இன்றைக்கி ஆண்டவர் அது மூலமாக இன்றைக்கி உங்களை உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சுருக்காரு. ஆனால் இந்த ஜெனரேஷன் வந்து ஒரு மோகம் மாதிரி, எனக்கு இவ்வளோ வியூஸ் கிடச்சிருச்சு, இவ்வளோ லட்சம் இருக்குது, இவ்வளோ லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. சில பேர் வந்து அதை பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு வியூக்குள்ளே கொண்டு வராங்க. எல்லாருமே இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த நாட்களில் பவுல்கிட்ட யூடியூப் கிடையாது, எந்த சோசியல் மீடியா கிடையாது. நிறைய உலகம் ஃபுல்லாக ஜனங்களை ரசிக்கப்பட வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன், இவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, இவ்வளோ சபைகளுக்கு நான் பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு யூடியூப்போட ஓனர் வந்து தலையில் துண்டை போட்டான்னா யூடியூப் வந்து க்ளோஸ் தான். நான் இது எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறேன். இது வர வர, அதாவது உண்மையாக ஆண்டவரோட வார்த்தை போய் சேரணும்னு எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அதில் தெளிவாக இருக்கேன்னு சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்து பல பாடல்கள், நான் தாழ்மையாக சொல்கிறேன், லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் உங்கள் 2 பேர்கிட்டையுமே கேட்குற சஜஷன் என்னன்னா, இது ஜஸ்ட் ஒரு டூலா மட்டுமே வாழ்நாள் முழுவதும் பார்ப்பதற்கு உங்களுடைய சஜஷன் ப்ளீஸ். யூடியூப், இன்ஸ்டா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். சுவிசேஷம் பரப்புறதற்காக அநேக இடங்களுக்கு நாம் இன்னைக்கு செல்ல முடியாத இடத்துல இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக ஆண்டோடைய வார்த்தை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பிரதர் சொன்னது போல் இன்னைக்கு வந்து இதை எதுக்காக பயன்படுத்த தொடங்கிட்டாங்க? தங்களுக்காக பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு பாட்டு, இன்னைக்கு வந்து வரக்கூடிய ஊழியர்கள், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னை விட்டு கொடுக்காத ஒரு பாட்டு நிறைய பேருக்கு அது ரீச் ஆன உடனே, உண்மையிலே அந்த பாட்டு இவ்வளோ ரீச் ஆகணும்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும். அது நான் எனக்கு அதான் சொன்னேன்ல, எனக்கு பாட்டு எழுதணும், ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து என்னுடைய மைண்டில் நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் பாட்டு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் உண்டு, என்னால் ஒன்றும் கூடாது. அந்த பாட்டு வந்து என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னா நான் ரொம்ப உடஞ்சிருந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாம் லைஃப்பை தியானிக்க வச்சு என்ன அந்த பாட்டு அப்படியே வாயில் கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர்னு அப்படியே பாட வைக்கிறார். அந்த பாட்டை பாடும்போது என் ஒய்ஃப்லாம் வந்து என் பக்கத்தில் இருந்து அழுறா. ஏன்னா அந்த ட்ராக்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ விட்டு கொடுக்காதவர் வந்து நான் அவ்வளோலாம் இவ்வளோ ரீச் ஆகும் இப்படியெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. அதனால நான் என்னால் ஒன்றும் என்ன பண்ணேன்னா வீடியோ சாங்காக போட்டேன். வீடியோ சாங்குக்கு செலவு பண்ணி அதுக்காக போட்டேன். ஏன்னா இந்த பாட்டு நல்லா ரீச் ஆகணும். அதனால என் சேனலில் போடாமல் நான் எங்கள் சர்ச் சேனலில் போட்டேன். ஏன் அப்படி போட்டேன்னா, எனக்கு அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. சர்ச் சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டு. அப்போ இந்த சாங் அப்படி இது என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ தான் நான் ஊழியத்துக்குள்ளே கொஞ்சம் வளர்றேன் ஆண்டவர் கிருபையினால. அப்போ என் மைண்டில் என்ன இருக்குதுன்னா, சர்ச் சேனல் போடணும், போட்டால் நல்லா ரீச் ஆகும். உண்மையே சொல்ல போனால் அது இன்னைக்கு பாட்டு நிறைய பேருக்கு அது ரீச் ஆச்சு. அது எப்போ ரீச் ஆக தொடங்கிச்சுன்னா, எனக்கு சில எண்ணங்களை கத்தர் அடித்த பிறகு அந்த பாட்டை ரீச் பண்ண வச்சார். அது வர அந்த பாட்டு வெளியே போகலை. நானும் டெய்லி போய் வியூஸ் பார்ப்பேன். எவ்வளோ வியூஸ் போச்சு? 5 வியூஸ் தான் போயிருக்கோம். எனக்கு அப்படி ஷேம் ஆயிடுச்சு. அப்படியே உடஞ்சிட்டேன். அப்புறம் விட்டு கொடுக்காதவர் எனக்கு அதான் அது ரீச் ஆகும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால என்ன பண்ணேன்னா, லிரிக் வீடியோவை போட்டேன். லிரிக் வீடியோ செலவு கம்மி. ஃபஸ்ட்டு பாட்டுக்கு பயங்கரமான செலவு. லிரிக் வீடியோ போடலாம் சொல்லிட்டு லிரிக் வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர்கிட்ட சொல்லி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அந்த லிரிக் வீடியோ போட்டேன். திடீர்னு பார்த்தா அது லேக்ஸ் கணக்காக போகுது. அப்போ தான் ஆண்டவர் உணர்ந்து தொடங்கினாரு, ரீச் பண்ணுறது நீ கிடையாது நான்றார். அன்னைக்கு தான் ஒரு எண்ணத்தை ஆண்டவர் அடித்தாரு. என்னை எப்படி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் மட்டுமே தான் ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி பண்ணுறதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ வராங்க டீமாக கிளம்பிட்டாங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ வியூஸ் போகணுமா, இவ்வளோ பே பண்ணால் போதும், அது போகுது. ஆனால்
உண்மையிலே இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் இன்னைக்கு வந்து சுவிசேஷம் சூப்பராக பரவும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்டியன் லைஃப்லையே இந்த பிளாட்ஃபார்மை தவறாய் பயன்படுத்த தொடங்கிட்டோம். இன்னைக்கு வரக்கூடிய அதை அந்த விட்டு கொடுக்காதவர் ரீச் ஆன டைமில் அந்த டைம் வந்த சில இளம் ஊழியர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது, அண்ணே ஊழியத்துக்கு என்ன செய்யணும் இப்படி கேட்க மாட்டாங்க, அண்ணே ஃபேமஸ் ஆக என்ன செய்யணும் அப்படின்வாங்க. ஆனால் எப்படின்னு உங்கள் பாட்டு ஃபேமஸ் ஆச்சு, நாங்களும் இப்போ ட்ரை பண்ணுறோம். உண்மையில் அதை கேட்கும்போது எனக்கு உள்ளெல்லாம் உடையும், நான் அழுவேன். அவங்ககிட்ட உடனே ஃபோனை ரொம்பலாம் பேச மாட்டேன், கட் பண்ணிடுவேன். ஆண்டவரே அவங்களுக்கு சரியான ஒரு மென்டரை காட்டுங்க ஆண்டவரே, சரியான ஒரு ஊழியர் கீழேருந்து வளரட்டும் ஆண்டவரே. ஊழியம் என்பது யூடியூப் கிடையாது, ஊழியம் என்பது தெய்வ பிரசனத்திலேருந்து வளர்றதான். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஃபோக்கஸே மாறுது. அதனால இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா பாட்டு எழுத ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் என்ன என் மேலே வைத்திருக்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது, பாஸ்டர் டைட்டஸ் மேலே வச்சிருக்கிற ஒரு அழைப்பு இருக்குது. நான் அவரை மாதிரி ட்ரை பண்ண தொடங்கிட்டேன்னா நான் ஃபெயிலியர் ஆயிடுவேன். அவர் என்ன மாதிரி ட்ரை பண்ண தொடங்கிட்டாருன்னா அவர் ஃபெயிலியர் ஆயிடுவார். என்னை கர்த்தர் எந்த நிலையில் அழைத்து இருக்கிறாரோ அந்த அழைப்பில் நான் நிலைத்திருந்த கடை வந்தால் கர்த்தர் என்னை பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நான் சிலர்லாம் என்கிட்ட வந்து இப்போது கேட்குறது, பாஸ்டர் பாட்டுக்கு ஃப்யூச்சர் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. உண்மையிலே அது என்னுடைய காலிங் கிடையாது. அதனால நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ எனக்கு சிங்கிங் வந்து காலிங் கிடையாது, பாட்டு எழுதுறது காலிங் கிடையாது. எப்போவாவது ஆண்டவர் பாட்டு கொடுத்தா நான் போடுவேன். அதனால நான் பாட்டு எழுதணும்னு உட்கார்றதும் கிடையாது. அது ஆண்டவருக்கு எப்போ தரணும்னு தெரியும், அப்போ தருவார், நான் போடுறேன். ஸோ சிங்கிங் என்னுடைய காலிங் கிடையாது. என்னுடைய காலிங் கர்த்தருடைய மினிஸ்ட்ரி நான் செஞ்சுட்டு இருக்கணும். ஆண்டவர் வேர்டு கொடுக்குறாரு, போகிற இடத்துல பயன்படுத்துகிறாரு. ஸோ யூடியூப் பயன்படுத்துவது நல்லது, இன்ஸ்டா பயன்படுத்துறது, ஆனால் அது சரியான முறையில் ஆதாயத்துக்குன்னு பயன்படுத்த தொடங்கிட்டிங்கன்னா அதில் வந்து டிவைன் கனெக்ஷன் கட் ஆயிரும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குன்னு உண்மையாக பயன்படுத்துவீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பலனை விட பரலோகத்திலேருந்து வரக்கூடிய பலன் மிகுதியாக இருக்கும். அதான் என்னுடைய தேங்க்யூ ஃபர்ஸ்ட் டைட்டஸ் அவங்களுடைய சஜஷன். நான் இந்த கேள்விக்கு பாஸ்ன்னு சொல்லலான்னு விரும்புகிறேன். ஏன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் அதிகமாக இல்லை, யூடியூப் இன்ஸ்டாகிராம். ஆனால் நம்முடைய உண்மையான அடையாளம் எவ்வளோ வியூஸு எவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் அதில் இல்லை. நம்ம எவ்வளோ நேரம் தேவ பிரசனத்தில் தங்கி இருக்கிறோம், நம்ம மேலே இருக்கிற மகிமை தான் உண்மையான அடையாளம். நானும் வாலிப தான், இளம் தலைமுறைன்னு சொல்லும், நான் இந்த தலைமுறை சேர்ந்தவ தான். நான் இதை பார்க்குற வாலிபர்களுக்கு சொல்கிற ஒரே அறிகுறி, ஒன் கவுன்சிலிங், ஒன் அட்வைஸ் இஸ் ஸ்டே இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரத்தில் நிச்சயமாக உயர்த்துவார். அதுக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாடல் போதும் ஒரு மனுஷனை உயர்த்த, ஒரு பிரசங்க போதும், ஒரு அற்புதம் போதும். எப்படி வேணாலும் கர்த்தர் உயர்த்த முடியும். இன்ஸ்டாகிராம் யூடியூப் மட்டும் வழி அல்ல, அதை தவிர்த்து நிறைய வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். ஆமென். நல்ல கை கிளாப் பண்ணிருங்க. தேங்க்யூண்ணா. கடைசி கொஸ்டினா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ நான் வந்துட்டு சம்டைம்ஸ் ஜெரோம்க்கு அடிக்கடி கால் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு அவர் சொல்லுவார், நான் இப்போ பிஸியாக இருக்கேன், பாஸ்டர் கூட பேசிட்டு இருக்கேன் வை அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ எனக்கு வந்துட்டு என்னோட எப்போ நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ அப்படின்னு எனக்கு இருக்கும். ஏன்னா நான் தூரமாக வந்து படிக்கிறனால. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு 2 பேருக்கும் இருந்திருக்கா? அப்போ நீங்கள் எப்படி அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ப்ளஸ் மினிஸ்ட்ரியோடு நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க? ஒரு சில கவுன்சிலிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் இங்கே இருக்க நிறைய பேர் கொடுக்குறீங்க. இது இப்போ உனக்கு பர்சனல் கவுன்சிலிங் மாதிரி இருக்கு. அவன் என்னை விட வயதில் மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபேமிலியாக இருக்கிற ஊழியர்கள். எனக்கு ஃபேமிலி ஆகி இப்போது 9 இயர்ஸ் தான் முடியுது. ஆண்டவர் இப்போ தான் ஆண்டவர் அதிகமாக என்னை அநேக இடத்துல கொண்டு போயிட்டுருக்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப போகலை. அந்த டைம் பிள்ளைங்களும் இல்லை, ஆக்சுவலி நானும் என் ஒய்ஃபு மட்டும்தான். ஸோ அந்த டைம் வந்து இந்த பாண்டிங் எங்களுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்க பிறந்த பிறகு ஆண்டவர் வந்து ரொம்ப வெளியில் கொண்டு போகிறார். அதுவும் இப்போ 3 பிள்ளைங்களுமே சின்ன ஸ்டேஜ். ஸோ நான் எப்போவுமே எந்த மேடையில் தைரியமாக சொல்லுவேன், நான் செய்கிற ஊழியத்தை விட என் ஒய்ஃப் செய்கிற ஊழியம் வந்து பெரிய ஊழியம். ஏன்னா பெரிய சேலஞ்சு தனியாக இருந்து 3 பிள்ளைங்களை கவனிக்கிறது. பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கெல்லாம் இன்னொருத்தங்களை நாங்கள்லாம் அப்பாயிண்ட் பண்ணல. ஆண்டவர் தந்த பிள்ளைங்களை நாங்களே கவனிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தில் ஆண்டவர் செய்ய வச்சிட்ருக்கிறாரு. அப்படி வேலைக்கு வச்சவங்களும் ஆண்டவர் வந்து நிற்க விட மாட்டுறாரு, அப்படி கொண்டு போயிடுறாரு. ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் மேடையில் நின்று பேசுகிற இந்த ஊழியத்தை விட என் ஒய்ஃப் வந்து செய்கிற ஊழியம் வந்து
உண்மையிலேயே நான் அதை ரொம்ப கனப்படுத்துகிறேன். கர்த்தர் அவளுக்கு அதை கேட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் ஃபேமிலி லைஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேமிலி லைஃப்பை வந்து எவ்வளோ அந்த ரிலேஷன்ஷிப்பை காத்துக்க முடியுமோ அதை காத்துக்கணும். அதாவது கிடைக்கிற சான்ஸை வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பாவும் ஊழியத்தில் வந்து மேக்ஸிமம் வெளியே தான் இருப்பாங்க. எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், பாஸ்டர் பி ஜாய்சன். அவங்க ஸ்தாபனத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஊழியங்களுக்காக வெளியே போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் கிடைக்கிற சான்சஸ், அதாவது கிடைக்கிற டைமில் அவங்க வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நான் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டது. கொஞ்சம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னா அந்த ஒன் டே அட்லீஸ்ட் ஈவினிங் எங்கேயாவது கூட்டி போயிடுவாங்க. எதுக்காகனா டூர் சுற்றி பார்க்குறதுக்கு கிடையாது, அந்த இடத்த பார்க்குறது கிடையாது, பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அதே போல் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அப்போ வந்து ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சாக்லேட் வந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. எதுக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என் ஒய்ஃபுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஆண்டவர் வந்து அதை ரொம்ப எங்களை உருவாக்கிட்டார், நிறைய உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நான் வெளியில் போகும்போது என் ஒய்ஃப் சந்தோஷமாக அனுப்பிவிடுவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக அனுப்பிவிடுவாங்க. வீட்டுக்கு வரும்போதும் நாங்கள் வந்து ஃபேமிலியாக பிள்ளைங்க 3 பேரை சேர்ந்து மேக்ஸிமம் நான் வீட்டில் இருக்கும்போது வேறு எந்த கமிட்மெண்ட்டும் ரொம்ப கொடுக்காம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண கர்த்தர் மட்டும் கிருபை செய்கிறார், இனியும் நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் செய்கிறார். தேங்க்யூ. டைட்டஸ் அண்ணா, உங்களோட ஒப்பீனியன்? எனக்கு திருமணமாகி 7 ஆண்டு 7 இயர்ஸ் முடிய போகுது. 5 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். திருமணமான புதுசு ஒரு 2-3 மாதம் இருக்கும். ஒய்ஃப் என்கிட்ட இளநீர் கேட்டாங்க, டெண்டர் கோகனட். நான் சர்ச்சு ப்ரேயர்னு சொல்லி 3 நாளாக தள்ளி போட்டுட்டேன். பெரிய பிரச்சனை, வீட்டுக்கு வர பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை அதை தெரில, இதை பார்ப்பாங்களா என்னன்னு பேகெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு இளநீர் கேட்டால் வாங்கி கொடுக்கல, அதனால் பெரிய பிரச்சனை வெடிச்சு. அப்புறமா நான் உட்காந்து யோசித்தேன், நான் எங்கே விழுறேன், எங்கே தப்பு பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் என் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பலப்படுத்த ஆரம்பித்தேன். என் ஒய்ஃப் கூட அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். தரிசனத்தை புரிய வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆண்டவருக்கு, 2வது வந்து குடும்பம், 3வது தான் ஊழியம். இதை நான் புரிஞ்சுக்கினேன். என் மனைவிக்கு இந்த தரிசனத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கடுத்து அவங்களும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் மீட்டிங்கில் இருக்கிறேன், காலைல ஒரு முறை ஃபோன் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கடுத்து நானாக ஃபோன் பண்ண தான் ஃபோன் எடுப்பாங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நம்ம குடும்பத்துக்கான நேரத்தை நிச்சயமாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வெளியே இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பங்கள் உடைந்து போகிறது இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் அப்படி தான் நடக்குது. ஸோ என்னுடைய கருத்து என்ன, என்னுடைய கவுன்சிலிங் என்ன, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான நேரத்தை நிச்சயமாக கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதான நேரத்தையும் குடும்பத்துக்கு நிச்சயமாக கொடுக்கணும். ஆனால் குடும்பத்தை கட்டுறது ஆண்டவர் தான். நாம் அவருடைய ஊழியத்தை செஞ்சால் நம்ம குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். தேங்க்யூ. இது பாஸ்டர் டைட்டஸ் அவங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இவருடைய பாடல்லையே எங்களுக்கு ஒரு பாடல், அதாவது பாஸ்டர் ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் உடுமலையில், அவர் டேப் ரெக்கார்ட் தேயிற வரைக்கும் இவர் பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும். நாங்கள் உடுமலையிலேருந்து மதுரைக்கு வரோம், நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், அண்ணே தப்பாக எடுத்துக்க மாட்டார், ஐயா வேறு பாட்டை தான் மாற்றுங்கய்யா, அண்ணே குரல் ஏதாவது போயிட போகுதுன்ற ஒரு பாட்டு. இங்கே மதுரை வந்தார், மறுபடியும் உடுமலை போகிற வரைக்கும். அப்படி என்ன அந்த ரிங்டோன், அதுதான் அவங்க சர்ச்சில் எல்லா ரிங்டோனும் அதுதான். ஆனால் அந்த பாடல் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே கேட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் இந்த நேரத்தில் அந்த பாடலை மட்டும் ஒரு 2 லைன் ஃபியூ லைன்ஸ் பாடிட்டு அதுக்குரிய ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லும்போது நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். உயிரே நீங்கள் தான். இந்த பாடல் வந்து 2023 22-23 எழுதின பாடல். வேலண்டைன்ஸ் டே எங்கள் சர்ச்சில் இருக்கிற யூத்ஸ் எல்லாம் சொன்னாங்க, காதலியர்கள் தினத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணலாம். யூடியூப்பில் இது வரைக்கும் பாட்டு ரிலீஸ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த பாட்டு எழுதுன்னு எல்லோரும் உட்காந்து ஒரு 2-3 ஹவர் ஜெபத்தில் உட்காந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் எனக்கு வந்துச்சு, உயிரே நீங்கள் தான், உசிரே நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான். ஸ்டான்ஸா நைட்டெல்லாம் ட்ரை பண்ணுறோம், யாருக்கும் வரமாட்டேன்ற பசங்க சொல்கிறாங்க, இதை போடுங்க அதை போடுங்க. நான் சொன்னேன் எல்லோரும் போய் தூங்குங்க. அன்றைக்கி வீட்டில் ஒய்ஃப் இல்லை, அதனால தான் அவ்வளோ ஃப்ரீயாக நம்ம எல்லோரும் பிளான் பண்ண முடிஞ்சிச்சு. போய் படுத்துட்டு மேலே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே
இது ஜனங்களை தொடணும்னு சொல்கிறதுக்காக இல்லை, இது திஸ் இஸ் எ பர்சனல் சாங் ஃபார் யூ, மை லவ் லெட்டர் ஃபார் யூ. இது என்னுடைய காதல் கடிதம். இதை சொல்லிட்டு நைட்டு தூங்குறேன். தூக்கத்துலேயே இந்த 2 ஸ்டான்ஸாக ஆண்டர் கொடுத்தாரு. மண்ணில் வந்த விண்ணக பூவே. காலையில் எழுந்த உடனே நம்ம சர்ச் யூத்ஸ் வந்தாங்க, அண்ணன் பாட்டு உக்காரங்க எழுதலாம். நான் சொன்ன பாட்டு முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் பாட்டை கொடுத்துட்டார். இந்த பாட்டு சி மேஜர் இல்லையா? உயிரே நீங்கதான், உசுரே நீங்கதான், உணர்வும் நீங்கதான், உறவும் நீங்கதான், 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 விண்ணக பூவே. மண்ணில் விழுந்த காரணம் நானோ, மன்னித்து மறுவாழ்வை இந்தவே. மண்ணில் வந்த விண்ணக பூவே, மண்ணில் விழுந்த காரணம் நானோ, மன்னித்து மறுவாழ்வை இந்தவே. மலரே வாழ்வை மலரச் செய்தினே, மறைவே என்னை மறைத்து கொண்டிரு. மலரே வாழ்வை மலரச் செய்தினே, மறைவே என்னை மறைத்து கொண்டிரு. உயிரே நீங்கதான், உசுரே நீங்கதான், உணர்வும் நீங்கதான், உறவு. கடைசி எல்லாரும் பாடமா? நீங்கதான், 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 இயேசுதான், நீங்கதான், 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 இயேசுதான். நல்ல கையை தட்டி நம்ம தேங்க்யூ அண்ணா. டேவிட் அண்ணா கிட்ட என்னை அழைத்தவரை அந்த பாட்டு, அதோட பின்னணி சொல்லுங்க. பாடல் பின்னணி எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா பாடலுமே எல்லாமே ஒரு இன்சிடெண்ட்டில் ஆண்டவர் கொடுத்தது. அதான் சொன்னேன், பாட்டு எழுதணும்னு இதுவரை இருந்தது இது கிடையாது, அப்படி வந்ததும் கிடையாது. இந்த என்னை அழைத்தவரை பாடல் வந்து இந்த கோவிட் டைமில் செகண்ட் வேவ் வந்து ரொம்ப சிவியராக அது பாதித்து நிறைய டெத்து நியூஸ் கேட்டுட்ருக்கோம். அந்த வீக்கில் தான் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய 3rd பிரதர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு விஷயத்துக்காக ஊருக்கு வந்து இங்கே நிற்கும்போது அவங்கள அந்த கோவிட் பாதித்து ரொம்ப சிவியர் ஆகிட்டாங்க. சிவியராகி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். நைட் அவங்க ஒய்ஃப் அட்மிட் பண்ணுறோம். அப்போ எனக்கு ஐசக்கு அப்போது 1 year ஆக போகுது. 1 year ஆகலை. அவன் 2 days-ஆக ஒழுங்காக சாப்பிடல. நான் அப்போது சரி ஒய்ஃபையும் பிள்ளையும் அவங்க வீட்டில் கொண்டு தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சிட்டோம். அப்போ டாக்டர்கிட்ட சரி சும்மா கூப்பிட்டு கேட்கலாம் சொல்லி கேட்டு, டாக்டர் இப்படி பிள்ளை ஒரு 3 நாளாக சாப்பிடல, என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், உங்கள் வீட்டில் யாருக்காவது கோவிட் தான் வந்துச்சான்னு கேட்டாங்க. அப்போது இப்படி சொல்லியிருந்தோம் 3rd பிரதருக்கு கோவிட். பட் எங்களுக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்து எங்களுக்கெல்லாம் நெகட்டிவ். ஆனால் பிள்ளைக்கு ஒருவேளை அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைய மட்டும் தனியாக கொடுத்து விடுங்க, நீங்கள் வர வேண்டாம், பிள்ளையை கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட அன்னைக்கிட்ட பிள்ளையை கொடுத்து விட்டோம். அவங்க கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் அவனை குத்தி பிளட்லாம் எடுத்துட்டாங்க. அவனுக்கு அதுலேருந்து இந்த டாக்டர்னாலே பிடிக்காது, அவனுக்கு ஹாஸ்பிட்டல்னாலே பிடிக்காது. அது தனியாக வேற கொண்டு போயிட்டாங்க. அப்போவே எனக்கு மனசுலாம் இந்த ஆண்டவர் இப்படின்னு சொல்லிட்டு சரி ரிசல்ட்டாவது ஆண்டவர் நெகட்டிவ் வந்துடட்டும் அப்படின்ட்டு இருக்கும்போது ரிசல்ட் என்னென்னா பாசிட்டிவ் வந்துச்சு. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது மேக்ஸிமம் கோவிடாக தான் இருக்கும் விட்டாங்க.
அப்போது அந்த வீக்கில் வந்து வரிசையாக டெத் நியூஸ் கேட்டுட்ருக்குறோம். எல்லா ஸ்டேஜ் டெத் நியூஸ். எங்கள் சர்ச்லேயே 3 டெத். அப்போது வந்து என்னை அறியாமலேயே வந்து ஒரு பக்கம் வந்து கலங்கிட்டேன். ஏன்னா காத்திருந்து ஆண்டவர் கொடுத்த பிள்ளை 1 இயர் கூட ஆகலை. இப்படி இருக்கும்போது ஆண்டவரே என்ன ஆகுமோன்ட்டு நைட்டு எனக்கு தூக்கம் வரல. என் ஒய்ஃப் ஒரு பக்கம் ஒரு மாதிரி கலங்கிட்டா, இருந்தாலும் நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவர் கிளியர் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவளை என் பிள்ளைய ரூமுக்குள்ளே படுக்க வச்சுட்டு எனக்கு தூக்கம் வரல. அந்த ரூமுடைய ஃப்ரண்ட்டில் வராண்டால் இப்படி நடந்துகிட்டே இருக்கிறேன். என்ன ஆண்டவரே புலம்புறேன். ஜெபிக்கிறத விட புலம்புறேன். ஆண்டவரே விட்டுறீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் வந்துச்சு ஆண்டவரே, பிள்ளைக்கு இப்படி வந்துச்சு ஆண்டவரேன்ட்டு புலம்பிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேச தொடங்குறார். இதுவரை நீ எப்படி கடந்து வந்தேன்னு கேட்டார். எப்படி கடந்து வந்த? அப்போதான் உபாகம் 1:31 ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்நாள் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்னார். நீங்க நடந்து வந்த வழிகளில் எல்லாம் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்கள். இப்ப நீ நடக்கல, நீ எப்படி நடந்தேன்னா நான் சுமந்ததுனால நடந்தேன்னார். ஹல்லேலூயா. இதுவரை நீ நடந்த பார்க்கிறவங்களுக்கு நீ நடக்கிறது தெரியுது, ஆனா உனக்கு தெரியும் நீ நடக்கல, நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். அதுல இன்னொரு வார்த்தையும் அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, சுமந்து வந்தேன்னா இதுவரை எங்கேயாவது நான் உன்னை கீழே விட்டேனான்னு கேட்டாரு. அப்பதான் ஆண்டவர் வந்து அப்படி நடந்துட்டு இருக்கும்போது வாயில பாட வச்ச பாட்டு தான், எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. இந்த பாட்டு வர்றதுக்காக என் பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் வந்து, அதான் சொல்றேன்ல, சில பாடுகள் தான் பாட்டா மாறும். அவன் கர்த்தர் அனுமதிக்கிற பாட்டா மாறும். God bless you. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் 2 பேர்கிட்டையும் கேட்டு இதை நம்ம முடிக்கிறோம். நான் அந்த கொஸ்டினை நான் யோசிச்சுட்டு வரல, ஆனால் இப்போ அண்ணே சொன்னார் வேற ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சிடலான்னாரு. இல்லைண்ணே இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் 2 பேர்கிட்ட கேட்குறேன்னு நான் கேட்டிருந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் யங் ஏஜில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு அம்மா என்னை சொல்கிறாங்க, ஐயா என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னதுக்கு பஸ்ஸில் அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன காய்ச்சி பாப்பா லவ் பிரச்சனை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நம்ம பேசுவோம்க்கா, எல்லாரும் இந்த நாளில் இதில் விழுகிறாங்க, ஆனாலும் பிள்ளை ஆண்டவர் தப்பி பண்ணோன்னு பஸ்ஸில் ஓன்னு சத்தமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி அழுதாங்க. நான் அந்த அக்கா என் அம்மா மாதிரி தட்டி கொடுத்து என்னக்கா அப்படின்னு கேட்குறேன். அந்த அக்கா சொன்ன வார்த்தைண்ணே, என் பொண்ணு ஒரு பையனா லவ் பண்ணியிருந்தா கூட நான் என்னன்னு பிரச்சனை விட்டுருப்பேன், என் பொண்ணு ஒரு பொண்ணையே தான் லவ் பண்ணுதுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு இருதயம் ஆடி போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட பர்சனலாக போய் உட்காந்து, என் தங்கச்சி அவங்க 2 வயசு கம்மியானவங்க, என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனைன்னும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தைன்னு, எங்கள் அம்மா அடிக்கடி கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்களோட திட்டிகிட்டு இருப்பாங்க, அன்பாக பேச மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது நான் ஸ்கூலில் என்னை ரொம்ப அவள் நேசிப்பா. அவங்க சொன்ன ஆன்சர் என்ன, நான்
எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் உடனே எல்ஜிபிடின்னு சொல்லாதீங்கன்னு. நாங்கள் ஃபோனில் பேச ஆரம்பித்தோம். எங்களை அறியாமல ரொம்ப நாங்கள் பிணைக்கப்பட ஆரம்பித்தோம். இப்போ நான் எங்கே வந்து நிற்கிறோம்னா, ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் நாங்கள் கல்யாணம், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் நான் என்னன்னா நான் அவங்க கூட இருக்கேன், எனக்கு மேரேஜ் கூட எனக்கு கேட்கும் போது என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கன்னு புரியல, இந்த அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு புரியல. ஆனால் இந்த நாளில் நம்ம முன்னாடி வந்து லைஃப் பார்ட்னர் எனக்கு சரியான பார்ட்னராக கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுவோம். நிறைய பேர் சிலர் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, யங் ஏஜில் லவ்வில் விழுவாங்க, ஒரு பொண்ணோ பையனோ இப்படி விழுகிறத பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இது நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் இப்போது நாங்கள் வீடு காலி பண்ணிட்டோம். அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு ரொம்ப நேசிக்குதானே, அவங்க வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் முடியலை. இன்னைக்கு இந்த பாவம் தலை விரிச்சு ஆடுது. இன்னைக்கு நீங்கள் 2 பேருமே, ஏன்னா அண்ணன் பெங்களூரில் இருக்கிறாங்க, நிறைய விஷயம் அந்த காதுபட கேட்டிருப்பீங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை எப்படி கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு இது சோதம் கொமரால இந்த பாவத்தை ஆண்டு ரொம்ப வெறுக்கிறார், கொலை பண்ணுறார், கில் பண்ணுறாரு எல்லாரையும். ஸோ இதுக்கு உங்களுடைய பியூட்டிஃபுல்லான சஜஷனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வேர்ல்டில் இந்த டாக் வந்து கேஷுவல் ஆகிடுச்சு. கவர்மெண்ட்டும் இன்னைக்கு அது க்ரீன் சிக்னல் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் இன்னைக்கு வந்து எங்கேயோ வெளிநாட்டில் நடந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து அடுத்த தெருவில், என் அடுத்த வீட்டில் நடக்குது, மதுரையில் நடக்குது, என் நாகர்கோயிலில் கூட பிள்ளைகள். காரணம், இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்குது. அவன் நினைக்கிறது அவன் செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் பெற்றோர்களுக்கு நான் அன்பாய் சொல்கிற ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒரு டேட், ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது வரை ஜெபிச்சு பார்ப்போம். அது வரை அவன் அந்த பிள்ளை திருந்தலைன்னா நாமளே என்ன டிசைட் பண்ணிடுவோன்னா, இனி இந்த பிள்ளையை திருத்த அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாய் நிற்க 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 சோதோமுக்குள்ள இருந்த லோத்து காக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தான். ஒரு டைம் வரும், அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஜெபிச்சு அப்படி போறாரு. அதுக்கப்புறம் என்ன கிரியை நடக்குன்னா, லோத்தை கைப்பிடிச்சு வெளியில கொண்டு வராரு. அது ஆண்டவருக்கு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். நான் இன்னைக்கு சாட்சியா, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிற்க காரணம், நான் பெர்ஃபெக்டா வளர்ந்தது கிடையாது. எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மாவை ரொம்ப அழ வச்சவேனா, எங்க அப்பா அம்மா என் நிமித்தம் ரொம்ப அழுதுருக்குறாங்க. இன்னைக்கு அந்த தங்கச்சி சொல்றதுல ஒரு பெரிய ரீசன் ஒன்று இருக்குது. என்னை கம்பேர் பண்றாங்க. தயவு செஞ்சு எல்லா பெற்றோருக்கும் ஒரு அன்பான அட்வைஸ், உங்க பிள்ளைய இன்னொரு பிள்ளைங்க கூட வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பிள்ளை தான் பெஸ்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளை பெஸ்ட். ஆண்டவர் உங்களுக்கு தந்த பெஸ்டான கிஃப்ட். ஆண்டவர் வந்து உடஞ்சதையோ அல்லது பொல்லாததையோ கத்தர் உங்க கையில தரல. ஆமாம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க பெஸ்டான கிஃப்ட். ஆமாம், அந்த பிள்ளைக்கு ஒருவேளை மற்றவர்களை போல படிப்பு வராமல் இருக்கலாம். அந்த பிள்ளைங்க மற்றவங்களை போல ஏதாவது இடத்துல கொஞ்சம் குறைகள் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு கிஃப்ட் அந்த பிள்ளைகளை கத்தர் வச்சிருக்கிறார். எனவே நம்ம பெற்றோர் ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைங்க லைஃப்ல எது நிறைவேறணும்னு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, அந்த பிள்ளைக்கு நிறைய ஆசை இருக்கும், ஆனா எங்க டிசைர் அல்ல, உங்க டிசைர், உங்க விருப்பம் அந்த பிள்ளைகிட்ட நிறைவேறட்டும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அண்ணாள் வந்து குழந்தை பிறந்த பிறகு எல்கானாட்ட போய் சொல்லுவா, இந்த பிள்ளைய நான் ஆண்டவருக்குன்னு வளர்க்க ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னதும் எல்கான ஒரு வார்த்தை சொல்லுவா, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அவனில் நிறைவேறுவதாக அப்படின்றாரு. அவ்வளவுதான். கர்த்தர் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 23வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அவனில் நிறைவேறுவதாக. இதுதான் எல்லா பெற்றோடைய ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே எங்க பிள்ளைங்களுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும். எஸ், நம்ம பார்வைக்கு அந்த பிள்ளைங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அதல்ல, கர்த்தர் எப்படி பார்த்திருக்கிறாரோ அப்படி பிள்ளைங்க இருந்தாதான் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதுதான் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர். எனவே அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே சொல்யூஷன், ஆபிரகாம் செய்த சொல்யூஷன் என்னன்னா, பலிபீடத்துல பிள்ளைய வச்சிருங்க, வச்சிருங்க, வச்சிருங்க. பலிபீடத்துல வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பலிபீடத்துல வைக்கப்பட்ட மிருகத்துக்கு ஓனர் அது கர்த்தர் தான். அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு. என் லைஃப்ல அதை நான் அனுபவிச்சேன். என் ட்ராக் மாதிரி நான் ஓடிட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மா என்ன நிமித்தம் ரொம்ப அழுதாங்க. அவங்க என்ன ரொம்ப திட்டினதோ அப்பப்போ வார்ன் பண்ணுவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, வளர்த்துவாங்க.
ஆனால் யார்கிட்ட கம்பேர் பண்ணது கிடையாது. ஆனால் அவங்க செஞ்ச பெஸ்ட்டு காரியம் ப்ரேயர். ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஜெபம் வீண் போகலை. ஒரு நாள் பிடிச்சாரு பாருங்க, ஒரு ராத்திரி எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சாரு. அதாவது ஃபஸ்ட்டு வலை போட்டு பார்ப்பாரு, அதில் மாட்டி வந்து அவன் தப்பிச்சான். அதில் மாட்டலைன்னா அடுத்து தூண்டில் போடுவார் பாருங்க. வலை போட்டு வரக்கூடிய மீன் ரொம்ப காயம் வராது, ஆனால் தூண்டில் போட்டு வரக்கூடிய மீன் வாய்க்கெல்லாம் கிழிச்சுதான். அப்படிதான் என்னெல்லாம் கொண்டு வந்தார். வலை போட்டு பார்த்தாரு, வரல ஒழுங்கா. அடுத்து தூண்டில் போட்டார், பிடிச்சு கொண்டு வந்தாரு. ஆனால் கொண்டு வந்துருவாரு. ஆபிரகாம் சரியா இருந்ததுனால ஈசாக்கும் சரியா இருந்தான். ஈசாக்கு சரியா இருந்ததுனால யாக்கோபு கொஞ்சம் வழி மாறினார். அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்தவம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் போகும். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கும் சரியா இருந்ததுனால யாக்கோபு பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சு கொண்டு வருவார். இது கர்த்தர் செய்வார். காரணம் ரட்சிப்பு என்பது நம்ம கையில் இல்லை, ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம கையில் இருக்குது, நம்ம ஜெபிக்கணும் நல்ல. அதனால தான் ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கூட என்ன சொல்றார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். ஒரு நாள் ஜெபம் அல்ல இது, ஒரு நாள் ஜெபம் அல்ல. எத்தனையோ சாட்சி, எத்தனையோ பெற்றோடைய சாட்சி. இன்னைக்கு நான் முன்னாடி நின்று பேசிடுறேன், என் லைஃபே அதுக்கு சாட்சி. ஒரு நாள் கண்ணீரல்ல என் பெற்றோர் எனக்காய் வடித்தது. கிட்டத்தட்ட என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ட்ராக் மாறினவன். என்னுடைய 3rd இயர் வர அந்த இரவு எனக்கு நான் மறக்க முடியாது. அந்த 3rd இயர் வர என் பெற்றோர் வடித்த கண்ணீருக்கு அளவு கிடையாது. அன்னைக்கு என் நிமித்த வேதனையில் அழுதாங்க, அதன் பிறகு என் நிமித்தம் சந்தோஷமா அழுதாங்க. ஹல்லேலூயா, ஆமென். எனவே பெற்றோரே, நீங்க நம்பிக்கையில சோர்ந்துடாதீங்க. பிள்ளைங்க ஒருவேளை ட்ராக் மாறிந்தாலும் இருதயத்தை மாற்றுகிற கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு இந்த விசேஷமா இந்த ஆணோடு பெண்ணோட இது ரொம்ப இன்னைக்கு தேசத்திலே அது சாத்தான் போட்ட இது சோதோமின் பாவம். அன்னைக்கு சோதோம்லேருந்து லோத்தை வெளியில கொண்டு வர ஆண்டவருக்கு முடியும்னா, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வெளியில கொண்டு வர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு ஆபிரகாம் போய் போராடலை. ஆபிரகாம் சோதோமுக்கு போய் போராடலை. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாய் நின்று போராடுறான். ஆமென். இந்த காரியத்தில் நீங்க என்ன பேசினாலும் என்ன அட்வைஸ் சொன்னாலும் அது அவங்க மண்டையில ஏறாது. அது இன்னும் செய்யதான் தீவிரிக்குமே தவிர, அது இன்னும் உங்களுக்கு காயத்தையும் வேதனையும் கோபத்தையும் தான் உண்டாக்குமே தவிர சொல்யூஷன் உண்டாகாது. சொல்யூஷன் ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான், பரத்திலிருந்து மட்டும்தான் வரும். அதனாலதான் ஆபிரகாம் சோதோமுக்கு போகாம தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்கிறான். எதுவரை நிற்கிறான் தெரியுமா? ஆண்டவர் தூக்குவேன்னு சொல்றது வர 5 பேர் இல்ல 50 தொடங்குனத கடைசியில் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்டே தெரியும் இவன் எதுக்கு வாரான்னு நல்லாவே. அதனால ஆண்டவர் வெயிட் பண்றாரு, இவன் ஜெபிக்கிறானான்னு பாக்குறாரு. வர வந்து சரி 40 முடிக்கிறானா இல்ல லோத்து வர வாரானான்னு பார்த்து அந்த ஜெபம் ஆண்டவரை தொடுது. அந்த ஜெபம் வீண் போகல. கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவாராக. உங்களை நிக்க வச்சு ஆராதிக்க வைத்த ஆண்டவர் உங்க தலைமுறைகளை நிக்க வைத்து ஆராதிக்க வைப்பார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? பெற்றோர்கள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பெற்றவர்கள். நமக்கு பிள்ளைகளை கொடுத்தது யாரு? பிள்ளைகளுக்கு நம்ம ஓனர்ஸ் கிடையாது. பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் 3வது படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு ஐரன் பாக்ஸ் வச்சார். இப்போ கூட தழும்பு இருக்கும் என் கையில், வலது கையில் வலது காலில். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நாட்டி பாய். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டீச்சரை ஜாமெட்ரி பாக்ஸில் அடிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மோசமான வாழ்க்கை. எங்கள் அப்பா நினச்சாரு உன்னை அடித்து திருத்தலாம் நினச்சாரு, சூடு வச்சு திருத்தலாம் நினச்சாரு, முடியல. ஆனால் எங்கள் அம்மாவுடைய கண்ணீரின் ஜெபம் நான் இன்னைக்கே சொல்ல முடியும். எங்கள் அம்மா அழுது ஒவ்வொரு நாளும் நான் தூங்கிட்டாலும் என் தலை மேலே கை வச்சு, ஆண்டவரே இவன் ஊழியம் செய்யணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரை என்னை அழைச்சது 100 மடங்கு சத்தியம். ஆனால் இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிறது எங்கள் அம்மாவுடைய கண்ணீர். ஆனால் ஒரு காரியம் எங்கள் அம்மா பண்ணாங்க. எங்கள் அப்பாவும் பண்ண ஆரம்பித்தாங்க, என்னை நம்ப ஆரம்பித்தாங்க, என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அப்பா அம்மா பிள்ளைங்களை நேசிக்கலைன்னா வெளியே யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நேசிங்க. நீங்கள் நம்புங்க, அவங்க தப்பான வழியில் போனாலும் கர்த்தர் நிச்சயமாக அவங்கள கொண்டு வந்துடுவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க ஆண்டவர் வழியை விட்டு போக வாய்ப்பில்லை. சங்கீதம் 22:30 நினைக்கிற, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும்,
தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும். உங்கள் பிள்ளைங்க பிசாசு வலையில விழ முடியாது. ஒருவேளை பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்கும். ஸோ பிள்ளைங்க, பெற்றோருங்க பிள்ளைகளை உரிமை பாராட்டுதீங்க. டோன்ட் டேக் த ஓனர்ஷிப். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நேரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் அவங்கள சந்திப்பார். என்னை சந்தித்தது போல கர்த்தர் அவர்களையும் சந்திப்பார்கள். இதுக்கு நான் தான் சாட்சி. பிரைஸ் எல்லாம். தேங்க்யூண்ணா. என்னோட லாஸ்ட் கொஷின். இப்போ வந்துட்டு டேவிட் அண்ணாவும் ஜான்சன் அண்ணாவும் ஒன்றா ஊழியம் பண்ணுறாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், அந்த ஊழியங்கிற பாதையில் யாராச்சும் இப்போ ஒரு பாஸ்டர் நம்ம கூட இருந்தாலே போட்டிங்கிறது பயங்கரமாக இருக்குது. அதனால நிறைய தோல்வி அடைஞ்சதையும் நாங்கள் யூடியூப்பில் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் எப்படி அண்ணா கூட அந்த ஒன்னஸ் சகோதரன் அதையும் தாண்டி நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இன்னொரு கொஷின் இருக்கு. அப்புறம் இல்லை பாவத்தோடு இப்போ நிறைய பேர் பாவம் ஒரு சைடு பண்ணிட்டு இன்னொரு சைடு ஊழியம் அப்படிங்கிறதும் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. இந்த ஊழியம் வந்துட்டு இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்? அப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகும்? இது ரொம்ப நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஒரு சைடு பாவம் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கும், இன்னொரு சைடு ரொம்ப பயங்கரமாக ஊழியம் அப்படிங்கிறது ரொம்ப பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால என்ன அஃபெக்ட் ஆகும் மக்களுக்கும் சரி அவங்களோட வாழ்க்கையும் சரி ரெண்டு பேருக்குமே? ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் கேட்ட क्वेश्चनக்கு பதில் சொல்லிட்டு, ஓகேண்ணா. ஊழியம் என்பது பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது, கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களும் மாறாதது. அதுக்காக பயன்படுகிற எல்லாருமே பெர்ஃபெக்ட்னு கிடையாது. பாவம் செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறவங்கள ஆண்டவர் சில நேரம் பயன்படுத்துறது போல நமக்கு ஃபீல் ஆகும். பட் அதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் நியாயம் தீர்க்கிற வரும்போது தான் தெரியும். நாமத்தின் நிமித்தம் என்ன வேணாலும் செஞ்சுட்டு வரலாம், ஆனால் அவர் விரும்புகிற கனி இல்லாமல் அங்கே போய் நிற்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வேல்யூவே கிடையாது. அது எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த இடத்து ஆண்டவர் வந்து கதவே திறக்க மாட்டார். நீ யாருன்னு கேட்டுருவார். ஆமாம். ஸோ கிருபை வரங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற பயன்படுத்துவார். எனவே தான் நான் ஒவ்வொரு மேடையில் போய் நிற்கும் போதும் ஆண்டவர் பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கிறதை தாண்டி, ஆண்டவரே நான் பயன்பட்டதை தாண்டி நான் நின்னது உங்களுக்கு பிரியமா இருக்குது ஆண்டவரே. இதுதான் ஏன் ஜெபம், என்னுடைய பர்சனல் ப்ரேயர். ஆண்டவரே நான் நிற்கிறது உமக்கு பிரியமா இருக்குதா? காரணம் 1000 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறது அது வந்து ஆண்டவர் கொடுக்குற கிருபையில நின்று பேசிடலாம். நீங்கள் 4 மெசேஜ் அல்லது ஒரு 5 மீட்டிங் நீங்கள் வந்து நின்று பேசிட்டீங்கன்னா 6வது மீட்டிங் நின்று பேசுறது ஈஸி இல்லை? ஒரு காரியத்தை ரொம்ப பழகிட்டோன்னா அடுத்து ஒரு காரியத்தில் நிற்கிறது வந்து எல்லாருக்குமே அது ஈஸி. அப்படி மைக்கு பிடிச்சி பாட ஸ்டார்டிங்கில் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கையில் மைக் கொடுக்கும்போது கை நல்லா ஆடும். ஆனால் அதுலேயே நின்று பாடி பழகிட்டாங்கன்னா எந்த மேடையில் விட்டாலும் ஆடாது, கை பாட தொடங்க. இதே போல தான் கர்த்தர் நிற்க வச்சுட்டாருன்னா, ஒருத்தனை அழைச்சி பயன்படுத்துகிறாருன்னா, காரணம் என் ஆண்டவர் வந்து உண்மை உள்ள தேவன். கர்த்தர் என்னை ஒரு இடத்துல என்னை நம்பி ஒருத்தன் கூப்பிடுறாங்க, என்னை நிற்க வைக்கிறாரு. அந்த இடத்துல நான் ஒருவேளை பாவம் செஞ்சு போய் நிற்கும் போது கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால பாருங்க, மோசேட்ட 2வது முறை தண்ணீருக்காக ஆண்டவர் கண்மலை அடிக்க சொல்லலை, என்ன சொல்றாருன்னா பேசுன்றார். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் மோசை இருக்க விடாமல் என்ன பண்ணிட்டாங்க, மோசை அந்த இதில் என்ன பண்ணிட்டாரு, கண்மலையை அடிச்சிட்டார். இப்போ கர்த்தருக்கு விரோதமாக மோசை ஒரு பாவம் பண்ணிட்டார், கேட்காம செஞ்சிட்டார். கர்த்தர் சொன்னது ஒன்று, மோசை செய்தது ஒன்று. உண்மையில அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, பனிஷ்மெண்ட்டா தண்ணி கொடுத்துருக்க கூடாது. நீ என் வார்த்தையை மீறி செஞ்சல, அதனால தண்ணி. ஆனா அந்த இடத்துல தண்ணீர் வருது. ரீசன் என்னன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர். அந்த இடத்துல மோசே வெட்கப்பட்டு போக விடல கர்த்தர். ஆனா அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? கானானுக்குள்ள விடல ஆண்டவர், கானானுக்குள்ள விடல. இதே போலதான் தேவனுக்கு என்று பயன்படுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபை மாறாதது, அழைப்பு மாறாதது. அதுக்காக இன்னைக்கு நான் பயன்படுறதுனால எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படி கிடையாது. அதுக்கு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தெரியும். ஆமா. எனவே தான் நாம யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. ஆமே. ஒருத்தங்க நல்லவங்கன்னு அப்படி நம்பிடவும் கூடாது. அதே போல அன்பா சொல்ற ஒவ்வொரு இன்னைக்கு அநேக சபைகளிலிருந்து வந்திருக்கிறதுனால எந்த பாஸ்டர் பேசினாலும், இன்னொரு காரியத்தை அன்போடு சொல்றேன், இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிஸ் நிறைய வந்ததுனால இன்னைக்கு வந்து ஃபேமஸான பீப்புளை தேடி ஜனங்களை ஓடுறார்கள். ஆமே. நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அங்க இருக்கிற மெய்ப்பன் தான் உங்களுக்கு சரியான மேய்ச்சலை தந்து கொண்டிருப்பார்.
இந்த சர்ச் நல்லா இருக்கு, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கான மேய்ச்சல் கிடைக்காது. கர்த்தர் உங்களை எந்த சபையில நாட்டி வைத்திருக்கிறாரோ, அந்த சபையில எந்த போதகரை கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராய் தந்திருக்கிறாரோ, அவர்கள் மூலம் உங்க ஆத்மாவுக்கு என்ன மேய்ச்சல் தேவையோ கர்த்தர் அதை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருப்பார். அதுக்காக ஆன்லைன்ல பார்க்காதீங்கல்ல, நிறைய வசனங்களை கேளுங்க, சத்தியங்களை கேளுங்க. ஆனா கர்த்தர் நாட்டி வைத்த இடத்தை விட்டு போயிடாதீங்க. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்றேன், யார் பிரசங்கித்தாலும் அது வேதத்துக்குள்ள இருக்குதாங்கிறத நீங்க பர்சனலா ஆராயணும், மெடிடேட் பண்ணணும். இந்த பாஸ்டர் ஃபேமஸ், அதனால இவர் பேசுறதெல்லாம் ரைட், அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பவுலே சொல்றாரு, நாங்களே நாளைக்கு மாத்தி வந்து சுவிசேஷத்தை பேசினாலும், ஒரு தூதனே வந்து பேசினாலும் பைபிள் இல்லையா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஆமென். வசனம் அப்போ அதுல வந்து ஒரு விசுவாசிக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குன்னா, இந்த பைபிள் படிக்கணும், வசனம் படிக்கணும். இந்த வசனத்தை இன்னைக்கு யார் விடுறாங்களோ அவங்க ஈஸியா வஞ்சிக்கப்படுவார்கள். இந்த வசனத்திற்குள் நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள கர்த்தர் வஞ்சிக்கப்பட விடவே மாட்டார். அவர்களை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி கொண்டே இருப்பார். ஸோ வசனத்துக்கு நில்லுங்க. பாவம் செய்து ஊழியம் செய்வது ஆண்டவர் ஒருவேளை பயன்படுத்துறது போல இருக்கும். ஆனா பனிஷ்மெண்டே உடனே பனிஷ்மெண்ட் தாரார்னா அதுல திருந்திட்டா நல்லது. இல்லைன்னா ஆண்டவர் வந்து ஜட்மெண்ட்டுக்கு வச்சிருவார். அப்படி வச்சிட்டாருன்னா அது பெரிய ஆபத்து. என்னை ஊழியம் செய்கிறவர்களும் பரிசுத்தத்தோடு நாளுக்கு நாள், யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் மண்ணு தான். ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தர். நம்மை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துவாராக. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, நானும் எங்கள் அண்ணனும் எப்படி ட்ராவல் பண்ணுறோம். அந்த டிவைன் கனெக்ஷன் அது ஆண்டவர் கொடுத்தது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அண்ணன் ஒரு யூனிக், நான் ஒரு யூனிக். ஆண்டவர் அப்படி தான் எல்லாரையும் வச்சிருக்கிறா. இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்காலமே ஒவ்வொரு யூனிக்காக கற்று வச்சிருக்க, தனித்துவத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கும் ஆண்டவர் கிருபையினால ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல ஆண்டவர் பிரயாணிக்க வைக்கிறது என்பது அது தேவ கிருபை. ஒன்று, என் தகப்பனாருடைய ஒரு ஜபமும், என் தகப்பனார் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று உண்டு. என்னுடைய நான் ஊழியத்தில் அர்ப்பணித்த அந்த டைம், எங்கள் அப்பா மரிக்கிறதுக்கு, அதாவது என் திருமணத்திற்கு ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு டைமில் எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. அந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் இன்னைக்கு எங்கள் ஊழியத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்கள் அப்பா இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டோம். எங்கள் அப்பாவை பார்த்த இடத்துல இப்போ எல்லாரும் எங்கள் அண்ணனை பார்க்குறாங்க. அன்னைக்கு எங்கள் அண்ணனை பார்த்த இடத்துல இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதில் உண்மையாக ஓடுறதுனால அதோடைய ரிசல்ட் என்னன்னா, அண்ணனை எப்படி இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரோ அப்படி கர்த்தர் என்னையும் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் எனக்கு நல்ல ஞாபகம், என்னுடைய திருமணம் முடிஞ்சு எனக்கு இந்த பிள்ளைங்களுக்காக 4 years காத்திருக்கிற அந்த 4-5 years-ஆக எனக்கு பர்சனலாக தனியான ஊழியம் எதுவுமே கிடையாது. அதிகமாக அண்ணன் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன். அப்போல்லாம் யோசித்துருக்கிறேன், ஆண்டவரை நான் எப்போ ஆண்டவரை தனியாக ஓட போகிறேன் அப்படியெல்லாம் யோசித்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நானும் அண்ணனும் சேர்ந்து ட்ராவல் பண்ணியே பல மாதங்கள் ஆகிடுச்சு. சண்டேஸில் தான் சர்ச்சில் இருக்கிறோம். ரீசெண்டாக தான் ஈரோட்லேயும் பெங்களூர்லேயும் ஒரு மீட்டிங்க்கு சேர்ந்து போனோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு பேருமே ட்ராக்குமே ஆண்டவர் வந்து பிஸி ஆகிட்டார். அதே நேரத்தில் நாகர்கோவில் FGPC ஊழியத்தில் ஆண்டவர் இதுவரை சேர்ந்து ஊழியம் செய்ய வச்சிட்ருக்கிறார். இதுவரை நான் பல நாள் ஜெபிச்சு இருக்கிறேன், ஆண்டவரே நான் இங்கே நிற்கிறது சரியா, இதுதான் என் ட்ராக்காக இப்போதைக்கு, இல்லை எனக்கு தனியாக தான் ஊழியருக்கு ஆண்டவரே அதை எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு இதுவரை ஜெபிச்சதில் ஆண்டவர் வந்து இதுவரை ஒரு தனி ஊழியங்கிறத வந்து ஆண்டவர் இதுவரை வெளிப்படுத்தலை. நாளைக்கு வெளிப்படுத்துவாரான்னு தெரியலை. ஆமாம், கர்த்தர் இதுவரைக்கும் அவர் தான் இந்த டிவைன் கனெக்ஷனை தந்தார், ஒரே தரிசனத்தை தந்து ஓட வச்சிட்ருக்கிறார். ஆனால் ரெண்டு பேரும் யூனிக்காக வச்சிருக்கிறார். அண்ணன் பயன்படுற விதத்திற்கு நான் பயன்படுற விதத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமாம், அண்ணனை காப்பி அடிக்கவும் கர்த்தர் என்ன விடலை, என்னை காப்பி அடிக்கும் அண்ணனே விடலை. கர்த்தர் ரெண்டு பேரையும் டிஃப்ரெண்டாக கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கும் போது ஒருவன் துரத்த 1000 2 பேர் துரத்த 10000 பேர் சொன்னது போல கர்த்தர் இன்னைக்கு மகிமையான ஊழியத்தை செய்ய வச்சிட்ருக்கிறார். ஆமாம், நான் விரும்புகிறேன், என்னுடைய ஜபமும் ஆண்டவரே இந்த ஒன்னஸ் போல எல்லா ஊழியர்களும் ஒன்றா நின்னா தேச எழுப்புதல் வந்துடும். ஆமென். கர்த்தர் அதை காண பண்ணுவாராக. தேங்க்யூ. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டிடலாமா? ஆமென்.